வணக்கம் சீரக சம்பா அரிசியில் கேரட் பிரியாணி எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுட்டு ஒரு பிரியாணியில் ஒரு கிராம்பு சின்னதாக 2 துண்டு பட்டை சேர்த்து பொரிய விட்டுட்டு ஒரு டீஸ்பூன் சோம்பும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுட்டு மீடியம் சைஸாக ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி சேர்த்துட்டு 2 பச்சை மிளகாயும் சேர்த்து வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கோங்க. அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே மீடியம் சைஸாக ஒரு தக்காளி சேர்த்து நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. அது கூட 2 டேபிள் ஸ்பூன் தயிரையும் சேர்த்து நல்லா தொக்கு மாதிரி வரணும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு துருவின தேங்காயும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூட பார்த்திங்கன்னா தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி நல்லா சூடு பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அது கூட தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு ஜீரக சம்பா அரிசி 20 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு 3 டேபிள் ஸ்பூன் பாலில் 3 பாதாம் சேர்த்து அரைச்சதை அது கூட சேர்த்துட்டு எலுமிச்சம்பழமும் பிழிஞ்சு விட்டுட்டு குக்கரை மூடி 2 விசில் விட்டு ஓப்பன் பண்ணி எடுத்தோம்னா நல்லா கமகமன்னு சூப்பரான கேரட் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. லஞ்ச் பாக்ஸ்க்கு இது மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்ப பிடிக்கும் குழந்தைகளுக்கு.